கோடை காலம் வந்துருச்சுல. வெயிலோட வேகத்துக்கு கூடவே நம்ம உடம்பும் பயங்கரமா டயர்ட் ஆயிட்டு இருக்கு, எரிச்சலா மாறிட்டு இருக்கு. ஆனா நம்ம சாப்பாட்டுல கொஞ்சம் கவனமா இருந்தா இந்த கோடையை கூட எளிதா சமாளிக்கலாம். அதுக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோடை காலத்துல தவிர்க்க வேண்டிய 10 முக்கியமான உணவுகள். முதலாவதா நம்ம பார்க்க போறது டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ். பஜ்ஜி, சமோசா, சிக்கன் ஃப்ரை இது எல்லாமே ருசியா இருக்கும். ஆனா வெயில் காலத்துல இதெல்லாம் சாப்பிடறனால டீஹைட்ரேஷன் தான் அதிகமாகும். இரண்டாவதா நம்ம தெரிஞ்சுக்க போறது ஐஸ்கிரீம்ஸ். கூலா இருக்க வேணும்னு கோல்டுல விழுந்துறாதீங்க. டெய்லி ஐஸ்கிரீம், குல்ஃபி, மில்க் ஷேக்னு சாப்பிடுறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இது நம்ம உடம்புக்குள்ள சடன் சில் மற்றும் அதிகப்படியான சுகர் இன்னுமே சிஸ்டமை ரொம்ப ஸ்லோவா மாத்தும். இதனால டே எண்ட்ல நமக்கு சளி, தும்மல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரவும் வாய்ப்பு இருக்கு. மூன்றாவதா கார்பனேட்டட் கூல் ட்ரிங்க்ஸ், சோடா, சுகர் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் இவை எல்லாமே நம்ம உடம்புல நீர் நீக்கம் அதிகமா செய்யுமா. இந்த கடுமையான வெயில்ல நமக்கு ஆல்ரெடி நீர் சத்து குறைவா இருக்கறனால இந்த சோடா உடம்புக்குள்ள போய் வாட்டர் பேலன்ஸை கெடுத்துருமா. இதுக்கு பதிலா இளநீர், மோர் மாதிரியான இயற்கை பானங்களை அருந்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. நான்காவதா நம்ம பார்க்க போறது ஸ்பைசி அண்ட் ஆயிலி நான்வெஜ். டீப் ஃப்ரைட் சிக்கன், ஸ்பைசியான ஃபுட்ஸ் இது எல்லாமே நம்ம உடம்புல ஹீட்டை அதிகமா ஜெனரேட் பண்ணும். சம்மர்ல இப்படி நம்ம உடம்புல அதிகமா ஹீட் ஆட் ஆகறனால பாடி பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுமா. ஐந்தாவதா நம்ம தெரிஞ்சுக்க போறது ரீஹீட்டட் லெஃப்ட் ஓவர் ஃபுட்ஸ். ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஃபுட்டை நம்ம ஹீட் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு தோணலாம். ஆனா ரிப்பீட்டட் ஹீட்டிங்னால நம்ம உடம்புல நியூட்ரியன்ட்ஸ் நஷ்டமாகும்னு சொல்றாங்க. ஆறாவதா நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரீட் ஜூஸஸ் தான். வெளியில ஜூஸ் விக்கிற கடைகள் பார்க்க பலபலன்னு தெரிஞ்சாலுமே அதனுடைய ஹைஜீன் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வெயில் காலத்துல முடிஞ்ச அளவுக்கு வீட்ல அடிக்கடி உங்க கையால ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏழாவதா டீ மற்றும் காஃபி. இந்த வெயில் காலத்திலயுமே அதிகமான டீ அடிக்ட நம்ம பார்க்க முடியுது. இந்த வெயில் காலத்திலயும் டீ மற்றும் காஃபியை அதிகமா குடிக்கிறனால நம்ம உடம்புல வாட்டர் லெவல பயங்கரமா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எட்டாவதா நம்ம பார்க்க போறது ஊறுகாய். இந்த வெயில் காலத்துல அதிகமான ஊறுகாய் எடுத்துக்கிறனால நம்ம உடம்புல உப்பு சத்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல நீர் சுரப்பை குறைக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஒன்பதாவதா நம்ம தெரிஞ்சுக்க போறது இப்ப எல்லாருமே அதிகமா விரும்புற ஜங்க் ஃபுட்ஸ் தான். பாக்கெட் ஸ்நாக்ஸ், நூடுல்ஸ் போன்ற சேமிப்பு பொருட்களை இந்த வெயில் காலத்துல தவிர்க்கிறது ரொம்பவே நம்ம உடலுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. பத்தாவதா நம்ம ரொம்பவே தவிர்க்க வேண்டியது மதுபானங்கள். இந்த மதுபானங்கள் மூலமா இந்த வெயில் காலத்துல உடல்ல வெப்பத்தை ரொம்பவே அதிகரித்து உடனடியா நீர் இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்புல நீர் சத்து இந்த வெயில் காலத்துல ரொம்பவே அதிகமா வேணும். சோ அதுக்கு நான் சொன்ன இந்த 10 முக்கியமான விஷயங்களை இந்த வெயில் காலத்துல டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. எப்படிப்பட்ட கோடையா இருந்தாலுமே நம்ம எளிதா சமாளிக்கலாம். இது போல நமக்கு தேவையான சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சூரியன் எக்ஸ்பிளைனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.